ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலையா, வராத பட்சத்தில் ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ணிக்கிட்டு அது உங்கள் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் நீங்கள் பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அதுவாக எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது வரல அப்படின்னு, கிடையாது. இட் வில் பி ரெஜிஸ்டர்ட். சில பேர் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எனர்ஜி சைக்காலஜி. எனர்ஜி சைக்காலஜியில் வந்து சம் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உங்கள் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சைக்காலஜி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது, அதை நான் அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எதையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி சக்சீட். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணுங்கள். நம்ம வின்னர்ஸ் பேட் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வெப் ஆப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நியர்லி 5000 கொஷின்ஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லா கொஷின்ஸுமே அதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இட்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு அகைன் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட நாங்கள் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் இதுக்கான விளக்கம் அங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே MCQ கொஷின்ஸ். அதே மாதிரி நீங்கள் டாபிக் வைஸாகவும் கொடுத்துருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கொஷின் அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எனி சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து சேஞ்சஸை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.